திண்டுக்கல் எல்ஜிபி காம்பவுண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இடதுசாரி அமைப்பான ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் மாநில தலைவர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் நாடாளுமன்றம் சென்றால் கூட பாஜகவை ஆதரிக்கும் சூழல்தான் ஏற்படும் என ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தலைவர் பேட்டி. திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இடதுசாரி அமைப்பான ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் வியாழக்கிழமை மதியம் 12 மணி அளவில் அதன் மாநில தலைவர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், நாட்டில் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் பாஜக மோடி அரசு அப்புறப்படுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரிப்பது என முடிவு செய்து ஆதரவு அளித்துள்ளோம். டெல்லியில் போராடிய விவசாயிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த உறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். விவசாயிகளுக்கு எதிராக பாஜக அறிவித்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். இங்குள்ள அதிமுக கட்சியினர் இதற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களித்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டனர். இப்படிப்பட்ட வேளையில் ஒருவேளை இங்குள்ள திண்டுக்கல் அதிமுக கூட்டணி வேட்பாளர் நெல்லை முபாரக் நாடாளுமன்றம் சென்றால் கூட அங்கு இந்த சட்டங்களை எல்லாம் எதிர்க்க மட்டுமே முடியும். ஆனால் ஆதரவு தரும் சூழல்தான் அவருக்கு ஏற்படும் என விமர்சித்தார். ஆகவேதான் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அகில இந்திய அளவில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து பிஜேபியை அப்புறப்படுத்துவது என்று அகில இந்திய அளவில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி முடிவெடுத்துள்ளது. அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் விவசாயிகள் மத்தியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் தீவிர பிரச்சாரம் என்பது நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தமிழ்நாட்டிலேயும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்று ஐக்கிய விவசாயிகள் முன்னணி முடிவெடுத்திருக்கிறது. இங்கே திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிற திரு ஆர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு ஆதரவாக தொகுதி முழுவதும் திண்டுக்கல் மாவட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் விரிவான பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்வது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மற்ற அணிகள் அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஏன்னு சொன்னால், ஒன்று, இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம், சட்டத்தை முழுமையாக ஆதரித்து வாக்களித்தது அதிமுக. ஆகவே இவர்கள் 2 அணியையும் ஆதரிக்கிற பிரச்சனை என்பது எழவில்லை. மாறாக விவசாயிகளுடைய விரோதி என்று சொல்லத்தக்க அளவுக்கு மோடி அரசாங்கம் நடந்து கொண்டது.